விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம். அதிகமான ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு செல்லுமா என்கின்ற கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் காத்திருந்தார்கள். பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு நுழையுமாக இருந்தால் இலங்கையிலே அரையிறுதி போட்டி ஒன்று இடம்பெறும். இதைவிடவும் ஒட்டுமொத்தமான ஆசிய கிரிக்கெட் ரசிகர்களும் பாகிஸ்தானுடைய வரவை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்கள் மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு எதிராக இருந்த ரசிகர்கள் கூட பாகிஸ்தான் அரையிறுதியில் வருவதை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், கிரிக்கெட் துடிப்போடும் ஈர்ப்போடும் இறுதி போட்டி வரைக்கும் நோக்கப்பட வேண்டும், பார்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் பாகிஸ்தான் போன்ற ஒரு அணி அரையிறுதியிலே இருக்க வேண்டும் என்பது அதிகமான கிரிக்கெட் ரசிகர்களினுடைய எதிர்பார்ப்பு. ஆப்கானிஸ்தான் இல்லை, ஆசிய நாடுகள் என்று பார்த்தால் பங்களாதேஷ் விளையாடவில்லை, ஆப்கானிஸ்தான் இல்லை, இலங்கையும் மிக மோசமான தோல்விகளை தழுவியது. பாகிஸ்தானாவது வந்து சேரட்டும், ஏனென்றால் நாளை இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் என்ன நடக்கும் என்று தெரியாது. அப்படி இருக்க பாகிஸ்தானுடைய வரவு பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களால் மிக பெருமளவிலே நோக்கப்பட்டது. ஏனென்றால் இலங்கை நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கின்ற அணி, ஆகவே இவர்கள் வென்று ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி இருக்கின்ற போது பாகிஸ்தானாவது அரையிறுதிக்கு சென்று சிறப்பாக அடட்டும் என்று சொல்லி பிரார்த்தித்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் தங்களுக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பை இன்றைய நாளிலே கோட்டை விட்டிருக்கிறது என்று சொல்லலாம். பாகிஸ்தான் இன்று செய்திருந்த சில மாற்றங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தது. ஃபக்கார் ஜமானை அணிக்குள்ளே கொண்டு வந்தது. சாயும் ஆயுப் ஆசிய கிண்ண தொடரில் இருந்து சொதப்பு என்று சொதப்பினார். ஆனால் அவருக்கே தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுத்து வந்தார்கள். ஃபக்கார் ஜமான் போன்ற வீரருக்கு வாய்ப்புகளை கொடுக்க பாகிஸ்தான் தவறு இருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இப்படி இருக்க இந்த ஃபக்கார் ஜமானுக்கு வாய்ப்பை கொடுக்க பாகிஸ்தான் 100 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. ஆரம்ப விக்கெட்டில் 10 ஓவர்களுக்கு இடையிலேயே பாகிஸ்தான் 100 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்படி 100 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட பாகிஸ்தான் அதற்கு பின்னர் 212 ஓட்டங்களை தான் பெறக்கூடியதாக இருந்தது. ஒரு 250க்கு மேற்பட்ட 250 ஓட்டங்களையாவது பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு என்று பலமாக பாகிஸ்தான் அணிக்கு தெரிந்தது. ஆனால் இதுதான் பாகிஸ்தான் இப்படித்தான் செய்யும் என்று மீண்டும் ஒரு தடவை பாகிஸ்தான் நிரூபித்து காட்டியிருந்தது. ஒரு மோசமான துடுப்பாட்ட பிரதியை இறுதி நேரத்திலே பாகிஸ்தான் காண்பித்தது என்று சொல்லலாம். 176 ஓட்டங்கள் வரைக்கும் எதுவிதமான விக்கெட்டுகளும் வீழ்த்தப்படவில்லை. 16 ஓவர்கள் இருந்தன. அந்த 16 ஓவர்கள் 16வது ஓவரில் 4 பந்துகள் வீசப்பட்டன. அதற்கு பின்னர் 26 பந்துகள் இருந்தது. இந்த 26 பந்துகளிலே 50-60 ஓட்டங்களையாவது பெற்றிருந்தால் பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கை நோக்கி நகர்ந்திருக்கலாம். ஆனால் இறுதி வந்த 26 பந்துகளிலே பாகிஸ்தான் 8 விக்கெட்டுகளை இழந்தது. வெறுமனே 36 ஓட்டங்கள் தான் பெறப்பட்டது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதன் காரணத்தால் தான் பாகிஸ்தானால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற முடியாது போனது. இன்று பாகிஸ்தான் 212 ஓட்டங்களை பெறுவதற்கு சாஹிப்சரா ஃபர்ஹானுடைய இன்னிங்ஸ் காரணமாக அமைந்திருந்தது. மிகச்சிறப்பாக ஆடியிருந்தார், சதம் அடித்திருந்தார். ஒரு T20 உலக கிண்ண தொடரில் 2 சதங்களை அடித்தவர் என்கின்ற பெருமை இவருக்கு கிடைத்திருக்கிறது. விராட் கோலியினுடைய நீண்ட கால 2014 படைக்கப்பட்ட உலக சாதனையும் முறியடித்திருக்கிறார். இது தொடர்பாக விரைவாக இன்னும் ஒரு காணொலியில் பேச காத்திருக்கிறேன். இதற்கிடையில் இந்த 213 என்கின்ற இலக்கை இலங்கையால் எட்ட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பாகிஸ்தான் அரையிறுதிக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் 147 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். 147 ஓட்டங்களுக்குள் இலங்கையை மட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. பாகிஸ்தான் அப்படி 147 ஓட்டங்களுக்குள் இலங்கையை மட்டுப்படுத்த தவறு இருந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதனால் அருமையான ஒரு வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு இல்லாமல் போயிருக்கிறது. ஃபக்கார் ஜமானும் சாஹிப்சரா ஃபர்ஹானும் சேர்ந்து ஆடிய இன்றைய ஆட்டம் மிக அற்புதமான ஒரு ஆட்டம். அப்படியான ஒரு ஆட்டம் ஆடியும் கூட அந்த அணியை அரையிறுதிக்கு செல்ல முடியாது போயிருக்கிறது என்பதுதான் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த போட்டியை பொறுத்தவரையில் 148 ஓட்டங்களை 16வது ஓவரிலேயே இலங்கை அணி பெற்றுக்கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பவான் ரத்நாயக்கவினுடைய அரைச்சதம் தான் இதற்கு காரணமாக இருந்தது. பாகிஸ்தான் இந்த போட்டியிலே சிறப்பாக விளையாடி அரையிறுதி வாய்ப்பை பெற்றிருக்குமாக இருந்தால் பாகிஸ்தான் இறுதிப் போட்டி வரைக்கும் சென்று சாம்பியன் மகுடத்தை கூட சூடியிருக்கும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இன்னும் ஒரு காணொலியில் விரிவாக பேசுவோம். கொஞ்சம் பொறுத்திருங்கள். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.